டியூஸ்டே மார்னிங் குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டாங்க. பசங்க 2 பேரையும் நான் தான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணோம். அதனால் சிம்பிளான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் தான். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எக் ஆம்லேட் அவ்வளோதான் எனக்கு டைம் இருந்தது. அதுக்குள்ளே நான் அவங்களையும் ரெடி பண்ணிவிட்டு கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்கூல்லேயும் ட்ராப் பண்ணிவிட்டு வரணும். யூஸ்வலாக செய்கிற பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான். பட் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு டிஷ்ஷில் வந்து பன்னீரை ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா டீப் ஃப்ரை பண்ணாதீங்க. இல்லைன்னா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி நீள நீளமாக ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிவிட்டு தோசை தவாவில் பட்டர் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு திருப்பி சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சாஃப்டாக இருக்கும். பன்னீர் வந்து ஹார்ட் ஆகாது. அதே மாதிரி வந்து ஈஸியாக ஒர்க்கும் முடிஞ்சிடும். கட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து உடஞ்சி போகாது. இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பசங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்பாட், அதாவது கையேந்தி பவனில் பணியாரம், குருமா, தேங்காய் சட்னி, புதினா சட்னி சூப்பராக வர வழியிலே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து காஃபியோட என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். தேங்க்ஸ்.